بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا خذوا حذركم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: فإن الله يحب شجاعا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் வைத்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நற்பண்புகளில் உள்ளது ஒவ்வொரு மூமின்கள் முஸ்லிம்களிடத்திலும் வீரம் என்ற தன்மை இருக்க வேண்டும். கோழை என்ற தன்மை இறைவனுக்கும் இறை தூதருக்கும் நல்லவர்களுக்கும் பிடிக்காத பண்பு. வீரம் என்பது அதற்கு அப்படியே எதிர்மறை. அல்லாஹ்விற்கும் இறை தூதருக்கும் நல்லவர்களுக்கும் பிடித்த பண்பு. இந்த வீரம் என்பது ஒவ்வொரு மூமின் முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்பதாக இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்போதும் மூமின்கள் விழிப்புணர்வோடு வீரத்தோடு இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குது ஹித்ரக்கும், நீங்கள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு சாதனங்களை எப்போதும் கையில் எடுத்த வண்ணம் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் மிக தெளிவாக தற்காப்பும் வீரமும் வேண்டும் என்று சொல்லுவார். கடந்த ஒரு 10-12 நாட்களாக உலகத்தில் பேசப்படும் அளவிற்கு இஸ்ரேலும் ஈரானும் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கும். அதிலும் குறிப்பாக ஈரான் முஸ்லிம் நாடு. அந்த மக்கள் இந்த எதிராளியை, இந்த போரை எவ்வாறு கைகொண்டார்கள், எதிர்கொண்டார்கள் என்பதையும் பார்த்தோம். நடந்து முடிந்த போரின் உண்மையாகவே இஸ்ரேலுக்கு படும் தோல்வி, ஈரானுக்கு சொல்ல முடியாத அபாரமான வெற்றி. உலகத்தினுடைய அனைத்து தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அடிக்க வந்த அமெரிக்காவுடைய அடிமை கூட ஈரானிய மக்கள் துணிச்சல்காரர்கள் என்பதாக பெரிய நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்ததை பார்ப்போம். உண்மையாகவே ஈரானிய மக்கள் வீரம் சொரிந்தவர்களாக இருக்கிறார், எதற்கும் துணிந்தவர்களாக இருக்கிறார், தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த கலையை கற்றவர்களாக இருக்கிறார். இந்த நேரத்திலே ஈரான் கைகொண்டதை நாம் கொஞ்சம் இஸ்லாமிய முறையோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னதை போல எல்லா நேரமும் தற்காப்போடு இருக்க வேண்டும். அதாவது கிழக்காசியா, மத்திய ஆசியா, அரபிய நாடுகளில் முஸ்லிம்கள் நிறைய நாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் இன்று வரை கோழைகளாகத்தான் இருக்கிறார். அமெரிக்காவுடைய அடிமைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சுகவாழ்வு கெட்டு போகும் என்ற பயத்திலே இருக்கிறார். அது அல்லாமல்
யாரு அடித்தாலும் நாங்கள் திரும்ப அடிப்போம். நீ எதை கற்றுக் கொண்டு வந்திருக்கிறாயோ அதை நாங்களும் கற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏவுகணை மூலமாக தாக்க முடியும் என்றால் உன்னால் அது என்னாலும் முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் ஈரானிய முஸ்லிம்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அது அவர்களுக்கு மட்டும் சொன்னதல்ல, முஸ்லிம் சமூகம் ஒட்டு மொத்தத்திற்கும் சொன்னார். யா அலி குன் ஷுஜாஅன், அலி உலகத்தில் வாழும் பொழுது ஒரு பெரிய வீரனாக வாழ்ந்து கொண்டது, ஒரு பெரிய வீரனாக வாழ், அறிவாளியாக புத்திசாலியாக வாழ். அல்லாஹ் தஆலா யுஹிப்புல் ஷுஜாஅ, வீரனைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், கோழைகளை அல்ல. கோழைகளை கிடையாது. திப்பு சுல்தான் மரணம் அடைவதற்கு முன்பு சொன்ன வார்த்தை பொன்னெருத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கத்தை போன்ற வீரனாக வாழ வேண்டும், பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டுமானாலும் கோழையான நரிகளை போல வாழக்கூடாது என்று அந்த திப்பு சுல்தான் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆழ பதிய வேண்டும் மூமின்களின் உள்ளத்தில். கொஞ்ச கால வாழ்ந்தாலும் வீரனா வாழ, கொஞ்ச கால வாழ்ந்தாலும் வீரனாக வாழும். நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கோழைகளாக வாழ்ந்துவிடக் கூடாது என்ற கருத்தை இன்றைய ஈரானிய முஸ்லிம்கள் மிக தெளிவாக நமக்கு பாடம் எடுத்திருக்கிறார். வீரம் என்பது ஈமானின் ஒரு பகுதி, ஈமானின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அதாவது மின் அஹ்ஸனன் நாசி, மக்களின் நபி அவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். மக்களிலேயே மிக அழகாக இருப்பார்கள் என்றால் உடல் அளவிலும் அழகு, குணத்தளவிலும் அழகு. நபியை போன்ற உடல் அழகு, குண அழகு அன்று யாரும் நிகராக முடியாது. அடுத்து சொன்னார்கள் நபி அவர்களை பற்றி, மக்களிலேயே நபி அவர்கள் தான் மிகப்பெரிய கொடையார், மிகப்பெரிய கொடையார். நபியவர்களை போல சிறந்த கொடையாளியை அன்று பார்த்ததே கிடையாது, உலகம் இருக்கும் வரை பார்க்க போவது கிடையாது. அடுத்த அனசுகளில் சொன்னார்கள், மக்களிலேயே மிக வீரமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களை போல துணிவு பெற்றவர் வீரர் அந்த நேரத்தில் உலகம் பார்த்ததுமில்லை, இனிமேல் பார்க்க போவதும் கிடையாது. மிகப்பெரிய வீரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வீரர் தான். ஆனால் மிகப்பெரிய வீரராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களே, சில நேரங்களில் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னே ஒளிந்து கொள்ளுவோம், எங்களுக்கு கேடயமாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீரர்களுக்கெல்லாம் வீரராக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா? புகாரியிலும் முஸ்லிமிலும் அபூதாபிலும் திருமதியிலும் முஸ்னத் அஹ்மதிலும் எல்லா நூல்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. மதீனாவில ஒரு நேரத்தில் எதிரி படைகள் வந்து மதீனாவை துவசம் செய்ய போகிறார்கள் என்று இரவு நேரத்துல ஒரு வகையான பீதி கிளம்புகிறது. ஒரு அவதூறான ஒரு விஷயம் வெளியே மதீனா முழுக்க பரவிய சஹாபாக்களுக்கு எல்லாம் பயம். எதிரிகள் நிறைய இரவுல மதீனாவை சூழ்ந்துட்டா நம்ம நிலை என்ன ஆகுறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைச்சிச்சு, ஏதோ எதிரி வராங்களா, மதீனாவை சூழ போறாங்களா அப்படின்னு மக்கள் எல்லாம் விடவெடுத்து போயிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய குதிரை மன்சூப்னு ஒரு குதிரை, இன்னைக்கெல்லாம் குதிரைக்கெல்லாம் பேர் வச்சாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல நாய்க்கு பேர் வைக்கிற மாதிரி ஜிம்மி அப்படிங்கிறான், முடியாது இல்லையா? செல்ல பிராணி, குறிப்பா நாய்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒட்டகத்துக்கு, குதிரைக்கு, இதுக்கெல்லாம் பேர் வச்சாங்க. அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய குதிரையுடைய பேர் வந்து அல் மந்து. அந்த மந்து கிட்ட என்ன விசேஷம்னு கேட்டா, ரொம்ப வேகமா ஓடும், உயர் ரக குதிரை, போருக்கு போனா மிகப்பெரிய வெற்றி வாகை சூடும். அப்படிப்பட்ட ஒரு குதிரை இருந்துச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வந்தான், அபூ தல்ஹா இந்த மந்துங்கிற குதிரையை தாப்பான்னு கேட்டான். இந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்தாங்க.
மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்களே, மதீனா சிட்டிக்கு வெளியே எதிரி வர்றான் அப்படின்ற மாதிரி மொத்த மதீனாவை அந்த இரவுல சுத்தி வந்தான். மொத்த மதீனாவை சுத்தி வந்து முடிச்சுட்டு அப்படி எவனாவது வந்திருக்கானா வந்தா நேருக்கு நேரு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைக்கு யாரையும் கூப்பிடல. இரவு நேரத்துல ஒரு குதிரையில ஒட்டு மொத்தமா அவங்க மட்டும் ஏறி மொத்த மதீனாவையும் சுத்தி பார்த்தாங்க. எதிரிகள் நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, பயந்து போயிருக்க நபித்தோழர்களுக்கு மத்தியில நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லப்பா, மதீனாவை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன், ஒட்டாளா போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தல்ஹாட்ட என்ன குதிரை வச்சிருக்க, குதிரை சும்மா கடல் மாதிரி ஓடுது அப்படின்ட்டான். கடல் மாதிரி ஓடுதுப்பா, உன் குதிரை ரொம்ப அழகா நேர்த்தியா வச்சிருக்கிறப்பா அப்படின்னு வாங்கினவருக்கு ஒரு நன்றியை சொல்லி அவர் வளர்த்த குதிரையை பாராட்டி அதோடு சேர்த்து பீதி அடைந்திருந்த மதீனத்து தோழர்களுக்கு தெம்பூட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வீரம் வேணும்! எதிரி வர்றான்னு தெரிஞ்சோன்னு ஓடி ஒளியிறது மக்களுக்கு மத்தியில, எங்க வர்றான் பார்த்துட்டு வர்றோம் வா அப்படின்னு சொல்லி ஏறி போறாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எவ்வளவு வீரம் சுரைந்திருந்தது. வீர பரம்பரையில் வந்தவர்களா இல்லையா முஸ்லிம்கள்? அதை இன்று ஈரானிய மக்கள் காட்டி இருக்கிறார்களா இல்லையா? எவன் வந்தாலும் அடிப்போம், இஸ்ரேல் வந்தாலும் அடிப்போம், இஸ்ரேலுக்கு ஏவன் கேட்டு வந்து அமெரிக்கா வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு அந்த ரெண்டு பேர்த்தையும் ஓட ஓட விரட்டி வெற்றி வாகை சூடி இருக்கிறார்களா இல்லையா ஈரானிய மக்கள்? அந்த வீரத்தை இன்ற நேரம் நாம் நினைவு கூர்ந்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய வீரத்தை சொல்லணுமா வேணும்? ஹிஜ்ரத்தை இன்னைக்கு ஹிஜ்ரி 1 இல்லையா? ஹிஜ்ரி 1447வது வருடத்தின் முதல் நாளில் இருக்கிறோமா இல்லையா? இந்த ஹிஜ்ரத் செய்தி வீரத்தை தான் சொல்லுவது. அதாவது சில சகாபாக்கள் ரொம்ப பலகீனமாக ஏழையாக ரொம்ப சிரமத்தில் இருந்த சகாபாக்கள் ஹிஜ்ரத்து பயணத்தை சட்டமில்லாமல் யாருக்கும் தெரியாம மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஓடுனாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஓடுனாங்க. காபிர்கள் தடுக்க முயற்சி பண்ணாங்க, அடியும் உதவியும் வாங்கிக்கிட்டு ஓடுனாங்க. பரவாயில்லைன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க நேரா கஅபாவுக்கு, சத்தம் போட்டு சொல்றாங்க, அப்பா நான் உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறேன், நான் பப்ளிக்கா எவனுக்கும் பயப்படாம மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக போறேன், எவனுக்காவது தைரியம் இருந்தா என்னை தடுத்துப்பார். ஏழப்பட்ட மக்களை தானே அடிச்ச, முடியாத மக்களை தானே துரத்துன, இரவுல போற ஆளையும் ஒளிஞ்சு போற ஆளையும் கூப்பிட்டு அடிச்சியா இல்லையா? இப்ப நான் போறேன் ஹிஜ்ரத்துக்கு, முடிஞ்சா அவனை தடுத்துப்பார். எவனாவது தடுக்க முன்னே வந்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி விதவை ஆயிடுவான். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவன் பொண்டாட்டி விதவை ஆயிடுவான், தடுக்க ஒரே வெட்டுவேன், என்னை எதிர்த்து சண்டையிட முடியுமா அப்படின்னு ஒரு நெஞ்சு உரத்தோட வீரத்தோட காபாவில வந்து சொன்னாங்களே. என்னை தடுக்க நினைக்கிறவன் பொண்டாட்டி விதவை, பிள்ளைகள் எல்லாம் அனாதை ஆயிரும், பெற்றவங்க எல்லாம் பிள்ளையை இழந்த சோகத்துக்கு ஆயிடுவாங்க, எவ்வளவு வாடா பார்ப்போம் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்களே. ஒருவர் கூட தடுக்க முன்வரவில்லையே, ஒருவர் கூட வரவில்லை. உமர் ரலியல்லாஹு அவ்வளவு பெரிய வீரத்திற்கு சொந்தக்காரர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்தை அதாவது ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க அன்னைக்கு இருந்த நபிக்கு மட்டும் வீரம் இல்லை, சஹாபாக்களுக்கு மட்டும் வீரம் இல்லை, சஹாபாக்களில் சின்ன சின்ன பிள்ளைக்கு கூட வீரம் இருந்துச்சு. சின்ன சின்ன பிள்ளை, அதாவது ஒரு 7, 8, 9, 10 வயசுக்கு கூட்டான பிள்ளைக்கு கூட வீரம் இருந்துச்சு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பார்ப்பான், அவனை நேருக்கு நேரம் அடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்துச்சு. இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல முதல்ல தற்காப்பு போர், தற்காப்பு யுத்தம் எது? பத்ர். இன்னைக்கு ஈரான் நடக்கிறது கூட தற்காப்பு யுத்தம் தான். வலிய போய் சண்டைக்கு போகல. முதல்ல சண்டையை துவங்குறது யார்? இஸ்ரேலுங்கிற ஷைத்தான். அதன் பிறகு தடுக்க நினைச்சாங்க, அவ்வளவுதான். ஏன் டைம் பலம் இருக்கு, என்னையும் உன்னால அடிக்க முடியும், நீ எந்த ஏவுகணையை விட்டு வான்வழியால என்னது நீ துவசம் பண்ண நினைக்கிறியோ அதே வான்வழியால ஏவுகணைகளை அனுப்பி உன் நகரத்தையும் துவசம் செய்ய முடியும் என்று தற்காப்பு யுத்தத்தை தான் ஈரான் துவங்கி வெற்றுகின்றது. அதே மாதிரி அன்றைக்கு தற்காப்பு யுத்தம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் கடந்து வந்து அடிக்க வந்தான். பத்ர் என்ற இடத்துல இறங்கலாம், அடிக்கிறதுக்கு இறங்கலாம்.
யுத்த களம் தயார் நிலையில இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க, அதாவது புகாரி முஸ்லிம் மாதிரி எல்லா நூலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. சிறு பிள்ளைங்க வராங்க. அந்த ஹதீஸ்ல சிறுவர்கள்னே பதிவு செய்யறாங்க. சிறுவர்கள்னா வயதிற்கு வருவதற்கு முன்னே வந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுக்கு முன்னாடின்னு அர்த்தம். 15 வயசுக்கு முன்னாடி உள்ள பிள்ளைங்கன்னு அர்த்தம். விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க, இன்னாருன்னு தெரியும், அவ்வளவுதான். அவ்வளவுக்கு சின்ன பிள்ளைங்க. அதாவது முஆது பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா, முஆது பின் அஃப்ரா ரலியல்லாஹு, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தான். யுத்த களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சிறுவர்களுக்கு யுத்தத்துக்குள்ள வர மார்க்கத்துல அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்காட்டாலும் முதல் யுத்தம் இல்ல, அந்த யுத்தத்தினுடைய விதிமுறைகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு தெரிய. முதல் யுத்தம் நடக்குது, அறப்போர் நடக்குது. சஹாபாக்கள் அந்த இதெல்லாம் தெரியாதனால அந்த 2 சின்ன பிள்ளைகள் யுத்த களத்துக்குள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே தனக்கு பழக்கமான அப்துல் ஆயத்துகளிலானது ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்கான். போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆளை நேருக்கு நேரா வால் வீசிக்கிட்டு இருக்காங்க, அம்பு வீசிக்கிட்டு இருக்காங்க. மறைமுகத்துல ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஒரு பட்டரை தட்டி ஏவுகணை மாதிரி இன்னைக்கு நடந்த போர் இல்ல, முகத்துக்கு நேரா மூஞ்சிக்கு நேரா போர் நடந்துகிட்டு இருக்கு. எடுத்தவெல்லாம் வெட்டுங்கிற மாதிரி. அப்ப அப்துல் ஆயத்துகளிலானும் ஒட்டகத்து மேல இருக்கான். இந்த 2 சின்ன பிள்ளையும் வந்தான். அப்துல் ஆயத்துகளிலானு காலபடி தட்டி, யான்னி ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அந்த எதிரி படையில பெரிய மூதேவி அபூ ஜஹல் தான். அந்த எதிரி படையில பெரிய மோசமான மனிதனே அபூ ஜஹல் தான். இஸ்லாத்தை அழிக்கணுங்கிற முடிவோட வந்ததை கூட்டிக்கிட்டு வந்ததே அவன் தான் அந்த மக்களை. அப்ப கேக்குறாங்க, தலைவனை போட்டணும் முதல்ல, எல்லாம் வீணா, எல்லாம் சதிரிவான். முடிவு சின்ன பிள்ளை வர்றான். வந்து கேட்டான், யான்னி ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து அப்துல் ஆயத்துகளிலான் சொன்னாங்களாம், நீங்க ஏன் அபூ ஜஹல் தேடுறீங்க? இல்ல, ரசூலுல்லாஹ்வை ஓயாம திட்டிக்கிட்டே இருக்கிறானாம அந்த மூதேவி நீ உலகத்திலே இருக்கக்கூடாது, அவனை நாங்க இல்லாமதான் அந்த யுத்தத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் விஷயமா அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள அபூ ஜஹல் அப்படி லேசா கிராஸ் பண்ணி போனான். கிராஸ் பண்ணி யுத்தத்துக்குள்ள போறான். உடனே அப்துல் ஆயத்துகளிலான் சொன்னாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கப்பா, நீங்க தேடிக்கிட்டு இருக்க ஆசாமி அந்த அபார் போறான் பாரு ஒட்டகத்து மேல ஏறி, அவன் தான் அப்படின்ட்டான். அவன் தான் சொன்ன உடனே அந்த 2 பேரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த நேரத்துல அப்துல் ஆயத்துகளிலான்ட்ட அவங்கதான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அவனை மட்டும் நாங்க பார்த்துட்டோம்னு வைங்க, யுத்த களத்துல ஒண்ணு அவன் உசுரா இருக்கணும், இல்லாட்டி நாங்க உசுரா இருக்கணும். ஹத்தா யமூத்துல்ல அஜலுல் மின்னா, எங்களில் ஒருவர் இறந்து போகும் வரை அவனோடு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரியே அடையாளம் தெரிஞ்சிச்சு. நேரா போனாங்க. முதல்ல அந்த 2 பேரும் வாழை கூட தூக்க முடியல. அந்த வாளை எடுத்துட்டு போய் ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய 2 முன்னங்காலையை வெட்டி ஒட்டகம் கீழே சாய அப்படி அழகா அவனை துண்டிச்சு விட்டான். அவனை கொண்டது யாருன்னு கேட்டா அந்த 2 சின்ன பிள்ளைங்க தான். எவ்வளவு பெரிய வீரம் வேணும்! அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய வீரம் உள்ளவன், எவ்வளவு பெரிய மோசமான மனிதன், எத்தனை யுத்தத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பான். அப்படிப்பட்டவனை வீழ்த்துறதுக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு வீரம் வருதா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு நான் சாவணும், கட்டி அவன் சாவணும், ஒண்ணுக்கு ஏதாவது ஒருத்தனா உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு உசுரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வருதுல சின்ன பிள்ளைக்கு. இந்த வீரத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளைகள் இருந்து பெற்று தந்திருக்கிறார். வீரம் என்பது ஈமான் உள்ளது. இன்னைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் வீரம் இருந்துச்சுன்னு வைக்க கூடாது, பொம்பளைங்க கூட வீரம் உள்ளவராக இருந்தார்கள் என்பதாக வரலாற்று நூல்கள் நமக்கு பாடங்கள் நடத்துகிறது. சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், பெருமானார் ஸல்லல்லாஹு குப்பி, அதாவது மாமின்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனோடு பிறந்த சகோதரி சஃபியா அம்மா. ஒரு போர் நடக்க போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு வெளியே போய் போர் நடத்தணும். பொம்பளைங்க இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம், அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கோட்டை இருந்துச்சு, கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போக சொல்லிட்டான். நாங்க மதீனா விட்டு வெளியே போறோம், எதிரிகள் நம்மளை சூழ்ந்து பொம்பளைங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு தந்துடலாம், பிள்ளைங்களை ஏதேனும் கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு இந்த பொம்பளைங்க பிள்ளைங்களை எல்லாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய கோட்டைக்குள்ள போய் நீங்க அமைதியா கதவை பூட்டிக்கிட்டு நிம்மதியா இருந்துருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். சரி, முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவை சிட்டியை விட்டு வெளியே போயாச்சு. போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இன்னைக்கு யூதன் தானே ஆரம்பிச்சாங்க பலாய, அதே மாதிரி அந்த யூதன் அன்னைக்கு ஆரம்பிச்சான் பலாய.
பனு குறையினால உள்ள யூதன்ல கொஞ்சம் பேர் வந்தான். முகம்மது வெளியே போய் சண்டை போட போயிட்டார். இந்த கோட்டைக்குள்ள அவங்க பொம்பளைகள் எல்லாம் உள்ள விட்டுருக்காரு, குழந்தைகள் எல்லாம் உள்ள விட்டுருக்காரு. இப்ப போய் இந்த கோட்டைக்குள்ள புகுந்து பொம்பளைகளை அடிச்சு தோசம் பண்ணோம்னா இங்க அடிக்கிறது முகம்மதுக்கு வலிக்கும். முகம்மது இங்க வருவார், சண்டை சிதறப்படும், வெற்றி நமக்கு கிடைக்கும் ஒரு முடிவுக்கு தந்தறதுக்கு வந்தான். ரசூலுல்லாஹ் கவனத்தை திருப்பணும், முஸ்லிம்கள் கவனத்தை திருப்பணும்னா அந்த முஸ்லிம்களுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கிறது முடிவு பண்ணி 2-3 பேர் பேசி முடிவு பண்ணி ஒருத்த அந்த கோட்டைக்குள்ள மெதுவா உள்ள வர்றான். உள்ள இருந்த மக்களுக்கு எல்லாம் பயம். அதாவது ஹஸ்ஸான் ரலியல்லாஹு மட்டும்தான் உள்ள இருக்காரு பாதுகாப்புக்கு, மற்றதெல்லாம் பொம்பளைங்க தான். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பயப்படுறாரு, ஹதீஸ் எல்லாம் படிச்சு வருது. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு பயப்படுறாரு, என்னன்னா எதிரி உள்ள வந்துருவானோ, வந்துட்டா பொம்பளைங்க மட்டும்தானே, நான் மட்டும்தான் ஆம்பளை இருக்கேன், எத்தனை பேர் உள்ள வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேல சஃபியா ரலியல்லாஹு தஆலா எழுந்தாங்க. எதுக்கு பயப்படணும், அவன் உள்ள வர்றானா வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெதுவா உள்ள வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே, அந்த உருவகத்தினுடைய நிழல் தெரிஞ்ச உடனே கோட்டை வாசல்ல போய் சஃபியா அம்மா உட்கார்ந்துட்டாங்க. உள்ள மெதுவா தலையதான் காட்டான். ஒரே அடி அடிச்ச உடனே பொத்துன்னு உள்ள விழுந்தான். உள்ள இழுத்து போட்டு குத்துவாளை எடுத்து சாவுற வரைக்கும் குத்திக்கிட்டே இருந்தாங்க. ஹதீஸ்ல வருது, குத்திக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை குத்துன்னு தெரியாது, சாவுற வரைக்கும் அவனை குத்துனாங்க. நச்சுன்னு குத்தி முடிச்சு அதோட விட்டுறல. வெளியே இருக்கவனுக்கு பயம் வரணுமா இல்லையா, உள்ள எவன் நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சஃபியா அம்மா அப்படியே அவனை தூக்கி கொண்டு போய் கோட்டைக்கு வெளியே தூக்கி வீசுறாங்க. வெளியே இருந்தவனுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. ஆஹா, முகம்மது சாதாரண ஆள் இல்லை, முகம்மது பொம்பளைங்களுக்கு வீரத்தை கத்து கொடுத்திருக்காரு, சண்டையை கத்து கொடுத்திருக்காரு. பொம்பளைங்க குழந்தைங்கன்னா கோலைங்க நம்ம நினைச்சிட்டோம், உள்ள போயிடாத, போனவெல்லாம் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தவன் ஓடுனான். சஃபியா அம்மாவுடைய வரலாறை எழுதுற எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் இந்த வரலாறை சொல்லாம எழுத மாட்டாங்க. சஃபியா அம்மா சாதாரணமான ஆளு கிடையாது. உஹது யுத்தக்களத்துல ஓரிரு முஸ்லிம்கள் நபியை விட்டு ஓடும் பொழுது ஒரு கட்டையை எடுத்து முஸ்லிம்கள் மண்டையில வீசி, எங்க ஓடுற ரசூலுல்லா விட்டு, வாங்க இங்க அப்படின்னு சத்தம் போட்டான். வாங்க இங்க, ரசூலுல்லா விட்டுட்டு ஓடுறீங்களான்னு ஒரு எடுத்து அடிச்சு திட்டி மீண்டும் முஸ்லிம்களை யுத்தக்களத்துக்குள்ள கொண்டு வந்த ஒரு பெருமை சஃபியா அம்மாவுக்கு தான் கிடைக்கும். சஃபியா அம்மா சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு வீரத்தோடு இருந்தார். சஃபியா அம்மா தன் பிள்ளைய நீண்ட கால கணவர் இல்லாம தான் வளர்த்தாங்க. கணவர் மௌத்தா போன பிறகு தன்னிச்சையா இருந்து, அதாவது ஒரு தலையா இருந்து பிள்ளைய மிகப்பெரிய வீரராக வளர்த்தெடுத்தார்கள் என்பதாக அதன் வரலாறுகளை பார்க்க முடிகிறதா இல்லையா? சஃபியா அம்மா மாதிரி இன்னைக்கு யுத்த களத்துல போராடக்கூடிய பெண்களை ஈரானிய படையில் பார்க்கிறோமா இல்லையா? ஈரானுடைய ஏவுகணையை தயாரிப்பதில் பெண்கள் இருக்கிறார்கள், அதை ஏவுவதில் பெண்கள் இருக்கிறார்கள், துப்பாக்கி பிடித்து சுடுவதில் பெண்கள் இருக்கிறார்கள், யுத்த களங்களை சந்திப்பதற்கு ஈரானிய பெண்கள் என்று தயார் நிலையிலே இருக்கிறார்கள். ஈரான் நாடு எந்த அளவுக்கு பெண்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்குன்னு கேட்டா, எல்லா வர்ம கலைகளையும் அந்த பெண்களுக்கு கற்றுத்தருகிறார். ஈரானில் இருக்கக்கூடிய போர் படைகளில் பெண்களுக்கென்று ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு எல்லா கலையும் தரப்பட்டிருக்கிறது, கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் மிகப்பெரிய சயின்டிஸ்டா கூட ஈரானிய பெண்கள் இருக்கிறார்கள் என்பதாக இந்த போர் நடந்த பிறகு உலகத்திற்கு தெரிகிறது. போர் நடந்த பிறகு தெரிகிறது, ஆண்களுக்கு நிகராக இந்த போரில் பங்கு பெற்றவர்களாக ஈரானிய பெண்களை பார்க்க முடிந்தது. இது எல்லாம் எங்கே இருந்து கற்றுக்கொண்டார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தன் வழியாக இதையெல்லாம் கற்றுக் கொண்டிருக்கிறார். பெண்கள் ஈரானிய ஆண்களை போல பெண்கள், குழந்தைகள் எல்லோரிடத்திலும் அந்த வீர குணம் இருக்கிறதா இல்லையா? வீரத்தை நினைத்து, குறிப்பாக ஈரானிய மக்கள் வீரத்தை நினைத்து இன்று நாம் வெற்றி போக வேண்டி இருக்கிறோம். அதாவது போர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சவன இந்த கோழைகளை அடையாளம் காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் கோழைகளை அடையாளம் காட்டுகிறான். அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேல் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறான். அதாவது ஆப்ரஹாம் அமைப்பு ஒரு அமைப்பான். அந்த அமைப்பு நோக்கம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலோடு சேர்ந்து இனிமே யாரேன்னு இஸ்ரேலை அடிக்க வந்தா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த அமைப்புல எவன் என்ன சேர்ந்திருக்கான் தெரியுங்களா? சவுதி அரேபியா சேர்ந்திருக்கான், அபுதாபியில உள்ள அதாவது அரபு எமிரேட் சேர்ந்திருக்கிறான். அதே போல இன்னும் சில முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்திருக்கான். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க? இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்க. இந்த கோல பயல்களை அவனே அடையாளம் காட்டுறான். அட நீ கோல முஸ்லீமா இருந்து அந்த யூதனை வெற்றி கண்டிருக்கிறான, அவனை பாராட்டணுமா இல்லையா? அவனுக்கு பக்கபலமா இருக்கணுமா இல்லையா?
தோத்து போன கோரைக்கு பக்கத்துல நாங்க இருக்க போறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னா அவன் பின்னாடியும் ஓடுறானே, அவன் பின்னாடியே ஓடுறான். அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்போங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானே. நாகரிகம் தெரியாதவர்களுடைய நிலைப்பாடு இது. ஆபிரகாம் அமைப்புங்கிறத தப்பாம அமைப்பு என்பதாக இந்த போக சூழலை அவர்களை பார்த்து காட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த யுத்தத்தின் முறையை கற்று தந்தார்கள். எந்த அளவுன்னு கேட்டா புகாரில நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு யுத்தம் முடிஞ்ச உடனே கிராஸ் பண்ணி போனான். அங்க சில ஒரு பெண்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கிடந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க. அவர்தான் அந்த படைக்கு தளபதியாக நியமிக்க போறாங்க அடுத்தடுத்துங்கிறதுனால காலித் இப்னு வலீதை பார்த்து சொன்னாங்க. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்ற வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லின் நிஸாஸி வஸ்பியான், இனிமே யுத்த களத்துல பொம்பளைங்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது. அதாவது போர் மரபை கற்றுக் கொடுக்குறாங்க. போர் மரபை மற்றொரு இடத்துல நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள போருக்கு போனா யாரை கொல்லக்கூடாதுன்னு கேட்டா, ஆலயங்களில் இருந்து வழிபடக்கூடியவர்களை கொலை செய்யாதே, அந்த போருக்கே சம்பந்தம் இல்லாத வயது மூத்தவர்களை கொலை செய்யாதே, போருக்கு சம்பந்தம் இல்லாத சிறுவர்களை கொலை செய்யாதே, போருக்கு சம்பந்தம் இல்லாத பெண்களை கொலை செய்யாதே, தேவையில்லாத விளை நிலங்களை நீ தீ வைத்து கொளுத்தி விடாதே, எந்த சேதாரத்தையும் தேவையில்லாமல் உண்டாக்கி விடாதே. இது இஸ்லாமிய மரபு, போருக்கான மரபு ஒழுக்கம் ரசூலுல்லாஹ் கத்துக் கொடுக்குறாங்க. இந்த மரபை இன்று ஈரான் கடைபிடித்தது பார்ப்போமா இல்லையா? ஈரான் கடைபிடித்ததை, அதாவது இஸ்ரேலிய நாட்டினுடைய அதிபர் நெத்தனியாகவே சொல்றான், அந்த ஆளே சொல்றான். எந்த அளவுன்னு கேட்டா, அதாவது எங்களுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய ஆய்வு கூடம் இருக்குல்ல, ஆய்வு கூடத்துல கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் வேலை பார்க்கலாம். அதாவது சயின்டிஸ்டாக, எடுபடிகளாக, அதாவது எதிர்காலத்தினுடைய மாணவர்களாக, இப்படி பல பேர் வேலை பார்க்கலாம். அந்த வேலை பார்க்கிற ஆளுகளுக்கு எல்லாம் சேதாரம் வந்துடக்கூடாது. ஈரானு அந்த ஆராய்ச்சி கூடத்தின் மீது எப்ப குண்டு வீசியது தெரியுமா? இரவு நேரத்தில் தான் குண்டு வீசி. பகலில் குண்டு வீசினால் அத்தனை மக்களும் அழிக்கப்பட்டு போகலாம் என்று தொலைநோக்கு பார்வையோடு மனித பணி வரக்கூடாது என்பதற்காக, நீ என் நாட்டு மனித பணியை உண்டாக்கினாலும் உன் நாட்டு நான் முடிந்தவரை மனித பணியை உண்டாக்காமல் முடிந்தவரை உனக்கு சேதாரத்தை மட்டும்தான் தருவேன் என்ற அடிப்படையிலே இரவு நேரத்தில் தான் அங்கு தாக்குதல் நடத்தியதே தவிர, அதனால்தான் நெத்தனியாக சொல்றாரு அந்த ஆள் மனுஷன், அதாவது இரவு நேரத்தில் எங்க ஆய்வு கூடங்கள் தாக்கப்பட்டதால் உயிர் பணி ஒன்றும் இல்லை, உயிர் பலி வரக்கூடாது ஈராதுன்னு நினைக்கிறேன். தொலைநோக்கு பார்வையோட நபியவர்கள் கற்றுத்தந்த அந்த போர் மரபை மீறாத வண்ணம் இதையெல்லாம் செயல்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அப்போ ஈரானிய அந்த நாடு போர் நடத்தினாலும் இஸ்லாமிய சட்டங்களை உள்வாங்கிதான் போர் நடத்தியிருக்கிறது, வேணுமென்றே நடத்தவில்லை. அடிச்சா அடிக்கணும், இது பெருமானார் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தது. நீ அடிச்சா அதனால அடிச்ச, அவ்வளவுதான், அது அவ்வளவுதான். அமெரிக்கா ஏவம் கேட்குகிறேன் என்ற பெயரிலே கத்தாரிலிருந்து ஈரானின் மீது அது குண்டுமலை பொழிந்தது. ஆனால் ஈரான் வெறும் 6 ஏவுகளை மட்டும்தான் அளிப்பது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் கத்தாரில் இருக்கும் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வெறும் 6 விமானங்களை, போர் விமானங்களை மட்டும் அடித்து துவசம் செய்து, அதனால் அந்த மனுஷனை யாரு, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்பே சொல்றாரு, எங்களுடைய பகுதி சேதமானாலும் உயிர் பலி இல்லை, அதனால உயிர் பலி இல்லைங்கிறத விட நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் ஈரான் அடித்தது, அது நன்றி என்பதாக ட்ரம்ப் அறிக்கை விடுறாரு. அட நன்றின்னு சொல்றான் மனுஷன், அவனையும் சொல்ல வச்சிருக்கானா இல்லையா? ஈரானுடைய அந்த படை கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? எங்களிடத்துல வீரம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, இஸ்லாமிய சட்டத்தை விட்டு நாங்கள் ஒருபொழுதும் வெளியே போகாமல் போரை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போம் என்று ஈரான் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு நடத்துகிறார். அந்த இடத்தை எல்லாம் தோஷம் பண்ணி முடிச்சிருச்சு. அதன் பிறகு இன்று சில பேர் அரபு நாட்டுல கத்துறான், அது எப்படி கத்தார தாக்கலாம்? எப்ப நீ அடிச்சா அடிக்காம இருப்பானா? கத்தார்ல இருந்து தானே ஏவுகணை வந்துச்சு, அப்ப மீண்டும் கத்தாருக்கு தானே ஏவுகணை அனுப்ப முடியும், அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும். எங்க இருந்து ஏவுகணை வந்துச்சு, அங்க இருந்து தானே ஏவுகணை அனுப்பணும். முஸ்லிம்களை இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. 2 பேருக்கு சண்டை நடக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, கடிக்கிறாரு, கையை பிடிச்சி சண்டையில. இந்த கடிக்கிற ஒரு கடி வாங்குற ஒரு பலத்தை கொண்டு பட்டக்குன்னு இழுத்தார்ல, முன்னாடி இருக்க ஒரு பல்லு உடைஞ்சிருச்சு, கடிச்சவனுக்கு உடைஞ்சிருச்சு. அந்த ஆள் நேரா ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், சண்டையில இந்த ஆளு பார்த்தா என் பல்ல உடைச்சுட்டான் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
எப்பா நீ ஒட்டகம் கடிக்கிற மாதிரி கடிப்பு அவனை கைய புடிச்சு அது வரைக்கும் கடின்னு கைய கொடுத்துக்கிட்டு இருப்பானா? வெடுக்குன்னு காப்பாத்தத்தானே பார்ப்பான். வெடுக்குன்னு காப்பாத்த பார்க்கும்போது நபியத்துல உன் பல்லு உடைஞ்சது அவன் காரணம் இல்ல, உன் துமுறு காரணம். அதனால இதுக்கெல்லாம் நஷ்டம் எடுக்கிற மாதிரி ஓடி போயிரு அப்படின்னு பெருமானார் சொன்னாங்களா இல்லையா? இந்த நபிமொழி இங்கே சரியாக பொருந்துகிறது. அதாவது கத்தார்ல இருந்து நீ அடிச்சேன்னா பாத்துக்கிட்டு இருப்பானா? கத்தார்னு அவன் பார்க்கல. ஈரான் நாடு எங்க இருந்து அமெரிக்கா அடிக்கிறான், அதுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கணும். அந்த இடம் கத்தாரா இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி இந்த நடந்த இந்த போர் முழுக்க இஸ்லாமிய மரபுக்குள்ளாக, இஸ்லாமிய சட்டத்திற்குள்ளாக சரியாகத்தான் நடந்திருக்கிறது. அதனால்தான் உலக மக்கள் எல்லாம் பேசும் அளவிற்கு பெரிய வெற்றியை அல்லாஹ் தஆலா ஈரானுக்கு தந்தான் என்று பாருங்கள். அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர் அதாவது ஹொமேனி சொல்றாரு, அணுகுண்டு தயாரிச்சு, அதாவது நாங்க போடுறதுக்காக யாரு மேலையும் பிரச்சனை பண்றதுக்காக நாங்க அணுகுண்டை தயாரிக்கல, தற்காப்புக்காக தயாரித்திருக்கிறோம். எங்களை அடிச்சா அடிக்கிறதுக்காக தயாரிச்சு வச்சிருக்கோம், வேற எதுக்கும் இல்ல. அவர் ரொம்ப பப்ளிக்கா சொல்றாரு, நாங்கள் பிறரை அடிப்பதற்கு, பிறரின் மீது நாங்கள் பரிசோதனை செய்வதற்கு தயாரித்தால் அது ஹராம் அப்படின்னு ஃபத்வாவே கொடுத்திருக்கிறார். பிறர் மீது பரிசோதனை செய்வதற்கு இஸ்ரேல் தயாரிக்கிறது, அமெரிக்கா தயாரிக்கிறது, இப்படி பல நாடுகள் பிறர் மேல் பரிசோதிக்க தயாரிக்கிறது. எங்கள் நாடு அதற்காக தயாரிக்கவில்லைன்னு சொல்றாங்களே. இப்ப இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஈரானிய நாடு தொலைநோக்கு பார்வையோடு மார்க்க ஞானங்களுடைய முறை பிரகாரம், சட்ட பிரகாரம் இந்த முறையான போரை நிகழ்த்திருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றுக்கும் துணிவோடு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குது ஹிஜ்ரக்கும், நீங்கள் எப்பொழுதும் அதாவது தற்காப்பு நிலையிலே இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னதை போல் ஈரான் எல்லாத்திற்கும் தற்காப்பு நிலையிலேயே இருக்கிறது. நீ எதை வச்சு அடிச்சாலும் அதுக்கு சமமா அடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, எல்லா பலங்களும் இருக்கிறது என்று அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலத்தை தந்திருக்கிறான். நாம் இன்றும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது உலகம் முழுக்க முஸ்லிம்கள் எங்களெல்லாம் அடிபடுகிறார்களோ இறைவா, அவர்கள் எதிர்த்து போராடும் அளவிற்கு அவர்களுக்கு பக்க பலமான வீரத்தை தா, அவர்களுக்கு போதுமான அறிவாற்றலை தா, அவர்களுக்கு போதுமான அவர்களுக்கு பொருளாதார பலத்தை தா, அவர்களும் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி வெற்றி வாகை சூட வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் தஆலா ஈரானுக்கு தந்த வெற்றியை உலக முஸ்லிம்களுக்கு முழுமைக்கும் தருவானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, யூத நசாராக்களின் மூலமாக அதை எங்கெல்லாம் சோதனைக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு போதிய வெற்றியும் அழகிய பகரத்தையும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.